இந்த படத்துக்கு 2 விதமான இன்ட்ரோ கொடுக்கலாம். டியூடு படம் பார்த்திருப்பீங்கல்ல. ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணுவா. ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அதுக்குள்ள ஹீரோயின் வேற ஒருத்தனை லவ் பண்ணுவா. லவ் பண்ணாத 2 பேருக்கு நடுவுல கல்யாணம். இப்படி பயங்கர குழப்பமா இருக்கும்ல. அந்த டியூடு படத்தோட முதல் பாதி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கதையவே ஒரு முழு படமா 2.5 மணி நேரத்துக்கு லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்கன்னா அதை நாம டியூடு பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் இப்போ ஹிந்தியில வந்திருக்குது. அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னொரு வகையில இந்த படத்துக்கு இன்ட்ரோ கொடுக்கறதா இருந்தா, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அதே பொண்ணை இன்னொருத்தவன் லவ் பண்றான். அவன் கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலையே 2 கோடி ரூபாய். இப்போ இவங்க 2 பேர்ல யாரோட காதல் கல்யாணம் வர போவதற்கு வாய்ப்பு இருக்குது? ஆப்ஷன் ஏ, மாச சம்பளம் 50,000 ரூபாய் அவனா? இல்ல ஆப்ஷன் பி, கையில 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டி இருக்கிறவனோட காதலா? எந்த காதல் ஜெயிக்கும்? அந்த பொண்ணு யாருக்கு ஓகே சொல்லுவா? கமெண்ட்ல ஆப்ஷன் ஏவா பியான்னு சொல்லிட்டு அப்புறம் கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற இந்த படத்தோட பேரு சன்னி சான்ஸ்கிரிக்கி துல்சி குமாரி. ஆமா, இதுதான் படத்தோட பேரு. 2025 வந்த படம். அமரேந்திர பாகுபலியாகிய நான் அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆரம்பமாகுது. என்னடான்னு பார்த்தா, கட்டப்பா மாதிரி ஒருத்தவன் டிராமாக்கு Dress விக்கிற ஒரு கடையில உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், கனவு காண்டுகிட்டு இருக்கான். கடைக்காரர், நீங்க பாக்குறதுக்கு ஒரு மினி கட்டப்பா மாதிரியே இருக்கிறீங்கன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இது இப்படின்னா அந்த பக்கம் பாகுபலியை பாருங்க. நம்ம படத்தோட ஹீரோ மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னோம்ல, இந்த பையன் தான். பாகுபலி கொஞ்சம் சுருங்கி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறான். சரி, எதுக்குடா அவன் இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்கான்னு நண்பர் கேட்டா, இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருக்கிறான். அப்ப ப்ரொபோஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஓகே சொல்லி இருக்கிறா. அவளுக்கு பாகுபலி படம் ரொம்ப பிடிக்குமா, பச்சை கலர் ரொம்ப பிடிக்குமா. அதனால இப்போ காதலுக்கு ஓகே சொன்னவ, ப்ரொபோஸுக்கு ஓகே சொன்னவ, இப்ப கல்யாணத்துக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க போறேன். அதுக்கும் ஓகே சொல்லுவா. அப்போ அவளுக்கு பிடிச்ச அந்த பாகுபலி கெட்டப்ல நான் ப்ரொபோஸ் பண்ணணும். அத நீ அழகா அந்த மொமெண்ட்டை கேட்ச் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், ஆடியோ எடுக்கணும்லாம் சொல்லி வச்சிருக்கான். நண்பரும் சரிங்கிறார். பிளாஷ்பேக்ல அவங்க காதலிச்சது, காதல சொல்லும் போது அவ ஓகே சொன்னது, 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தது, இதையெல்லாம் அழகா நமக்கு காட்டுறாங்க. அடுத்து பாகுபலியும் தேவசேனாவும் ஒன்னா வில்லு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிலை. அந்த சிலைக்கு கீழே வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணா, அத இந்த பக்கம் நண்பர் அழகா ரெக்கார்ட் பண்ணா, அந்த பொண்ணு நோ சொன்னா. எது நோவா அப்படின்னு அரண்டு போறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நாம இருந்தது ரிலேஷன்ஷிப் இல்ல, சிச்சுவேஷன்ஷிப்பா. எது சிச்சுவேஷன்ஷிப்பா? அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நண்பன் ஏஐ கிட்ட என்ன விளக்கம்னு விசாரிச்சுட்டு இருக்கிறான். அதுக்குள்ள அவளே விளக்கமே சொல்றா. சிச்சுவேஷன்ஷிப்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஒன்னா பழகிறது, வைக்கிறது, சீரியஸா இல்லாம இருக்கிறது. கல்யாணம் வரும்போது ரொம்ப சீரியஸா யோசிச்சு செட்டில் ஆன வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. என்னப்பா இப்படி சொல்ற? உங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, என்ன செல்லப்புள்ள மாதிரி பாப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நிஜம் அது இல்லைங்கிறா. நிஜத்துல அவன் உனக்கு செட் ஆகவே மாட்டான். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் அப்பர் மிடில் கிளாஸ், அவ்வளவுதான். அப்படி இப்படின்லாம் பேசி வச்சிருக்காங்க போல. மண்டையை போட்டு நல்லா உளிப்பி இருக்குது போல இந்த பொண்ணோட அம்மா. இந்த பொண்ணோட பேர் தான் அனன்யா. இவன் காலில் விழுகாத குறையா, என்ன விட்டு போயிடாத, என்ன விட்டு போயிடாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான், ஆள விடு சாமின்னு அனன்யா அத்து விட்டு போயிட்டா. அதுவும் யாருக்காக? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளைக்காக. அந்த கோடீஸ்வரரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஆளு இறங்குறதே ஹெலிகாப்டர்ல தான். இவன் தான் கையில 2 கோடி ரூபாய் வாட்ச போடுவான். அதையும் மாத்தி மாத்தி போடுவான். 50-100 குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பா இவன் கொடுக்குற பணமே பல லட்சம் கோடிகள், பல லட்சங்கள், பல கோடிகள். அவனை பத்தி யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவன் கூட எங்கிட்டு போட்டி போறதுன்னு நண்பர்கள் ஓட்டுறாங்க. நண்பர்கள் இன்னொருத்தவன் பின்னாடி இருந்துகிட்டு, பொண்ணா பிறந்திருந்தா நானே அவனை கட்டிப்பேனே அப்படின்னு பேசுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி கிரீன் கலர்லயே ஜுவல்லரி கடை வச்சிருக்காரு. அப்பா கிரீன் கலர்லயே ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத கவனிக்கலாம். தான் காதலிக்கிற அனைனாவுக்கு அத்து விட்டு போனவளுக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் பிடிக்கும்ல, அதனால யூனிஃபார்ம் கடைக்கு ரெடி பண்ணும்போது எல்லாருக்கும் கிரீன் கலர் யூனிஃபார்ம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அந்த பொண்ணு தான் பண்ணிருக்கா. இப்ப நீங்க தான் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அத்து விட்டு போயிட்டால, யூனிஃபார்ம் மாத்துவோங்கிறாரு அப்பா. நோ 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 நோ, எங்க போயிருவா, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டா, இங்க தான் இருப்பா, திரும்ப வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவன் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அட போடா, இன்னொருத்தவனோட அவளுக்கு கல்யாணமா, இன்விடேஷனே வந்துருச்சு, இதோ பாரு அப்படின்னு காட்ட பைபிளுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அதோட நண்பர் வேற ஒரு மேட்டரையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றாரு. அத்து விட்டு போனவ ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறாள்ல, அந்த கோடீஸ்வரன் இன்னொரு பொண்ணை அத்து விட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு பேரு துல்சி குமாரி. ஹிந்தியில துல்சி, சுத்தமான தமிழ்ல சொல்றதா இருந்தா துளசி. துளசி அங்க உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா பாத்ரூம்ல. கூட இருக்கிற நண்பி, அவன் போனா போட்டோம், நம்மளால முடியும், தனியா இருக்க முடியும், அதை விட பெட்டரான பேரை பிடிக்க முடியும், அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவா. முடிய கலர் கலரா மாத்துறோம், கெத்து காட்டுறோம், சோசியல் மீடியால போஸ்ட் போடுறோம், ட்ரெண்ட் ஆறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் ஏத்தி விட்டு பாக்குறா. இவளும் அப்படி உணர்ச்சிப்பட்டு அப்படி நெஞ்சு அப்படி அப்படின்னு புசு புசுன்னு ஏறுவா. அப்புறம் ஐயோ அத்து விட்டு போயிட்டானே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறா. அவ ஒரு ஸ்கூல் டீச்சர். சோ துளசி டீச்சரை பாக்குறதுக்காக நம்ம பசங்க அங்க வேலை பார்க்குற இடத்துக்கே போறாங்க, ஸ்கூலுக்கே போறாங்க. அங்க இருக்கிற பிள்ளைய கிட்ட விசாரிச்சு துளசி ஏன் கண்டுபிடிச்சாச்சு. துளசி கிட்ட எப்படிமா உன்னை அத்து விட்டான்னு கேட்டா, அதேதான் அந்த கோடீஸ்வரனோட வீட்டுல இருக்கிறவங்க நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அந்த துளசியோட ஸ்டேட்டஸ் என்ன. சாதாரண டீச்சர், நம்மளாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க தெரியும்ல, மல்டி மில்லினியர், நமக்கும் அவங்களுக்கு செட் ஆகாது அது இதுன்னு அம்மா நல்லா மிளகா அரைச்சிருக்காங்க.
அது போக அந்த கோடீஸ்வரனோட அண்ணன், இங்க பாரு எனக்கு அம்மாவெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சாங்க, அவ கூட நல்லபடியா வாழல, நல்லபடியா புள்ள பெத்துக்கல, சந்தோஷமா இருக்கல அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற அந்த அம்மா முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியல. உனக்கு எது நல்லதுன்னு உனக்கே தெரியாது, அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கடா, வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறான் அண்ணன். இப்படித்தான் அவன் அத்து விட்டு போனதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் அதை நினைச்சு உட்காந்து ஓன்னு அழுக, அதெல்லாம் அழுகாதம்மா, அப்படியே விட்டுற முடியாது, நம்ம காதலுக்காக நாம தான் போராடணும், கல்யாணத்தை கெடுக்கிறோம், காதல்ல ஜெயிக்கிறோம்னு அவன் ஜபதம் போடுறான். இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. ஒரு தடவை பேசி பார்க்கலாமேனு முயற்சி பண்றா. என் குடும்பம் சொல்றதான் எங்க அம்மா மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் அத்து விட்டான். இந்த பக்கத்துல மோட்டிவேஷன் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, ஒரு கை பாக்குறோம், நீ ரெடியா இருக்கிற, அவங்க கல்யாணம் எங்கேயோ வேற ஒரு வீட்டுல நாட்டுல பண்றாங்க போல, வேற ஒரு ஊர்ல, அந்த ஊருக்கே போறோம், அவங்க முன்னாடி பொறாமங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்கள ஜெயிக்கிறோம், காதல ஜெயிக்கிறோம்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு டிக்கெட் போறது கூட நம்ம பையிட்ட காசு இல்ல, அப்பா கிட்ட தான் காசுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். 3 டிக்கெட் எதுக்குடா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. எனக்கு, நண்பனுக்கு, அப்புறம் துளசிக்கு அப்படிங்கிறான். துளசி டீச்சருக்கு. துளசிக்கு அப்பா மட்டும்தான். அம்மா துளசி 12-13 வயசு இருக்கும் போதே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்களோ என்னவோ. ஏற்கனவே நம்ம பையன் டிக்கெட் போட்டான்ல, ஃபிளைட்ல இறங்கியாச்சு, காரை பிடிச்சு கார்லையும் போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு. போற வழியிலே அந்த பொண்ணுக்கு திடீர்னு வாமிட் வராப்புல இருக்குது, பதட்டமாகறா, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறா. டென்ஷன் ஆகி கீழே இறங்கணும்ல, ஷாருக் கான் மாதிரி படத்துல வர டைலாக் எல்லாம் சொல்லி ஹா ஹா ஹோ அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்றானாமா. ஷக்குதே இந்தியாவில் இருக்கிற டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். டைலாக்கை பார்க்காதமா, எமோஷனை பாருமா, ஃபீலை பாருமா அப்படின்னு அவரும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. படம் முழுக்க காமெடி படம் தான், ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆறாப்ல தெரியல. அப்புறம் இவங்களுக்கு வேற ஒரு ஊர்ல கல்யாணம்னு சொன்னோம்ல, அந்த ஊர்ல தானே நம்ம பசங்க வந்து இறங்கி இருக்காங்க. அங்க மண்டபம் மாதிரி எவ்வளவு பெரிய பங்களா ஒண்ணு இருக்குது பாருங்க. அங்க கருப்பு கலர்ல கோட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி திரியறானே, இவன் தான் வெட்டிங் பிளானர். இந்த கல்யாணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்றது இவங்க தான். அதுக்கு சம்பளமா காசு வாங்கிப்பாங்க. என்ன பொண்ணு, என்ன பையன் அப்படின்னு நல்லா ஏத்தி விட்டு பேசிட்டு இருக்கிறார். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கெத்தோட வரதை பார்த்துட்டு அத்து விட்டவளுக்கு அலறலாகுது. இந்த பொண்ணு வேற ஜம்முன்னு வரதை பார்த்துட்டு கோடீஸ்வரனுக்கு பதறலாகுது. ஆனா அவங்க 2 பேரையும் கண்டுக்காம இவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு, என்னப்பா இங்க நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்றப்பல பேசுறாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேட்டா யதார்த்தமா இந்த பக்கத்துல வந்து அப்பல சொல்றாங்க. அப்புறம் பேசும்போது துளசி டீச்சர் அம்மா மாப்பிள்ளையோட முன்னாள் காதலிங்கிறதும் எக்ஸ்ங்கிறதும், நம்ம ஹீரோ அனன்யாவோட கல்யாண பொண்ணோட முன்னாள் காதலன் எக்ஸ்ங்கிறதும் அங்க தெரிய வருது. ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. முன்னாள் காதலர்கள் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா, நீங்க 2 பேரும் கழட்டி விட்டீங்க, நாங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நோங்கிறாங்க. சரி நாங்க இங்க இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறாங்க கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும். உடனே நம்ம வெட்டிங் பிளானரு எவ்வளவு மெச்சூரா நடந்துக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ மாப்பிள்ளையோட குடும்பத்தை காட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா, அதான் ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறீங்கன்னு பாராட்டிட்டாங்கல்ல, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க அவங்க. அப்புறம் பொண்ணோட ஃபேமிலியும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆஹா எவ்வளவு மெச்சூரா ஒட்டுமொத்த குடும்பம் நடந்துக்குதுன்னு மறுபடியும் பாராட்டுறாரு பிளானர். அப்புறம் என்ன வந்துட்டீங்க, இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்து தான் போகணுங்கிறாப்ல பிளானர் ஒரு இன்விடேஷனை போட உடனே சார் இன்னும் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டும் உரசிக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் பேசுறது அவர்களுக்கு பொறாமையை தூண்டணும்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட நம்ம ஃப்ரெண்டு வேற வந்திருக்கான். ஃப்ரெண்ட் எதுக்கு எங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, போட்டோ எடுக்க கூட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. மாப்பிள்ளையோட பொண்ணோட முகத்தை பாருங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு புரியப்படல. அப்புறம் அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க போல, ரூம்ல தங்கி இருக்காங்க. ஒரே ரூம் தான், ஏன்னா இவங்க 2 பேரும் காதலின்னு சொன்னதுனால தனித்தனி ரூமா கொடுக்காம ஒரே ரூம் ஒரே பெட்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா படல. வந்த வேலை சிறப்பா நடக்குது, அவங்க 2 பேருக்கு நம்ம பொறாமையை தூண்டுறோம், அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ரூம் ஒண்ணு சும்மா கொடுத்துடல, இது ஒரு பெரிய ஹோட்டல், ஒவ்வொரு ரூமுக்கு பே பண்ணணும். அப்பாவோட கார்டுல தான் கார்டை தேய்ச்சிருப்பான் போல. அப்பா போன் பண்ணி, டேய் என்னடா ஓரா செலவு பண்ற, பார்த்து பண்றான்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம கல்யாண கோஷ்டியும் ஃப்ரெண்டும் ஒரே பொண்ணை லவ் பண்றதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த பொண்ணு கனெக்ட் ஆக போதோ தெரியல. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளையோட அண்ணனுக்கும் அன்னிக்கு நடுவுல லைட்டா ஒரு சண்டை. அண்ணி ஒரு ஃபேஷன் டிசைனர், அது சம்பந்தமா ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பாரிஸ்ல இவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறாங்களா, ஒரு நல்ல வாய்ப்பு, அங்க போகணும் அப்படின்னு சொல்றா. கல்யாணத்துக்கு பிறகுதான். ஆனாலும் புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அண்ணங்கார ஒத்துக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, பாரிஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிசைனர் கிட்ட நான் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு போறேன், நல்ல வாய்ப்புன்னு சொல்லி பாக்குறாங்க அண்ணி. இந்தியாலேயே எனக்கு தான் அந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க, அதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கேட்டா அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிறாப்ல பேசுறேன் அவன். ஏன்னா இவங்க குடும்பம் பண்ற அந்த பிசினஸோட கம்பேர் பண்ணும்போது இவ சம்பாதிச்சு கொடுக்குற லட்சங்கள் ஒன்னும் பெருசா தெரியல அவங்களுக்கு. கல்யாணத்து டைம்ல போய் இதை பத்தி பேசணுமா, பேச்ச விடு அப்படின்னு கப்பு சுப்புன்னு அமைதியாக்கிறார். அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்டா கரண் ஜோகர் அவர் பேரு வந்திருக்கிறாப்ல, ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாரும் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு கொண்டாட்ட பாடல், டான்ஸ் ஃபுல்லாவே அவங்களுக்கு பொறாமையை
தூண்டுற விதத்திலேயே நடந்துட்டு இருக்குது. பசங்க நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரே பாத்ரூம் பக்கம் 2 பொண்ணுங்களும் பேசுறாப்ல ஒரு சூழல். அங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள சரக்கடிச்சிட்டு மாப்பிள்ள விழுந்துடுறா. ஐயோன்னு காப்பாத்துறதுக்கு நம்ம பையன் அப்படியே ட்ரெஸ்ஸோட குதிச்சு காப்பாத்துறான். ஆனா நீச்சல்ல நம்ம பையில நிறைய அவார்டு வாங்கியிருக்கானா, தங்க பதக்கமே வாங்கியிருக்கானா. குளத்துல இருந்து அவங்க எந்திரிக்க இந்த பக்கத்துல பொண்ணுங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை. எதுல யாரு கத்து யார் அழகுன்னு காட்டுறதுக்காக போட்டி போட்டு 2 மூச்சை முட்டி ஹப்பா ஹப்பான்னு இழைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பயபுல இவங்க 2 பேரும் சரக்கடிச்சுக்கிட்டு அதே ஸ்விம்மிங் பூல்ல உச்சா போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆசையா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல உச்சா போகணும்னு. அடப்பாமே. அப்ப நம்ம பைய பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு பெருசு அப்படிங்கிறா. டாய் அப்படிங்கிறாரு மாப்பிள்ள. இல்லப்பா கையில கட்டி இருக்கிற வாட்ச் என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவுப்பா ரேட்டு அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் 2 கோடின்னு சொன்னதும் 2 கோடியா அப்படின்னு மிரண்டு போயிட்டான். அப்புறம் இந்த பக்கம் டீச்சர் அம்மாவை பார்த்து பேசையில கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலை 2 கோடின்னு தெரிஞ்சிருந்தா அவனை காப்பாத்தாம வாட்சை காப்பாத்திருப்பேன், வாட்ச் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறான் அவன். அப்புறம் நல்லா தொடச்சு கிடிச்சு ஈரத்தெல்லாம் எடுத்தாச்சு. நாளைக்கு மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்குன்னு கேட்டா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாப்ல. வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டு இந்த கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் வெறுப்பு ஏறத்தான் செய்யுது, பொறாம கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யுது. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அப்பா ஜுவல்லரி கடை வச்சிருக்காருல்ல, ஒரு வைரத்தை பார்க்காம தடவி பார்த்தே அது எத்தனை கேரட் வைரம்னு அழகா சொல்லிட முடியுமா. உடனே சில பொண்ணுங்களும் வந்து கையை கொடுக்குறாங்க. தேய்ச்சி பார்த்து கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் பேசுறது வைக்கிறது க்ளோஸா பழகிறது இதையெல்லாம் பார்த்துட்டு புஷுன்னு இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ஏறிட்டு இருக்குது. அப்புறம் யோகா பண்ணலாம்னு வெட்டிங் பிளானரு ஒரு யோகா மேட்டரை அரேஞ்ச் பண்ணியிருக்கிற. ஜோடியா நின்று யோகா பண்ணணும். இதுக்கு பேரு ஜோடி யோகாவான். வெட்டிங் பிளானருக்கு அவன் டாவடிக்கிற பொண்ணு கிட்ட போகணும்னு ஆசை. ஆனா அங்க நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறான். எப்படா மாத்தலாம்னு யோசிக்கும் போது நம்ம பசங்க தான் போய் ஜோடியை மாத்தணும் ஒரு ஐடியா கொடுக்க, ஜோடி மாத்தி விளாடணுங்கிற. உடனே ஜோடி மாறுது. இப்பயும் அவன் எதிர்பார்த்தாப்ல அந்த அம்மா கிட்ட அவனால போக முடியல. ஆனா ஜோடி பாருங்க, கல்யாண மாப்பிள்ளையும் நம்ம ஹீரோவும் போய் ஒன்னா நிக்கிறாப்ல அமைஞ்சு போகுது. மறுபடியும் ஜோடி மாத்தணும் சொன்னதும் மறுபடியும் ஜோடி மாறும்போது வெட்டிங் பிளானர் எதிர்பார்த்தாப்ல அந்த பொண்ணு கிட்ட போயிட்டாரு. துளசி கிட்ட மாப்பிள்ளையும் அனன்யா கிட்ட நம்ம ஹீரோவும் போய் சேர்ந்துட்டாங்க. யோகா பண்ணும்போது துளசி மாப்பிள்ளை மேல விழுந்துருவா. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கிறாப்ல தெரியுது. பொண்ணுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது இது இந்த பக்கத்துல. அப்புறம் லிப்ட்ல அனன்யாவும் நம்ம ஹீரோவும் மட்டும் போறாப்ல ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. கீழ இருந்து இந்த பொண்ணு லிப்ட கட் பண்ணி விட்டுட்டா. திடீர்னு நடுவுல லிப்ட் நின்றுச்சு. ஐயோ லிப்ட் நின்றுச்சு, எனக்கு பதட்டம், எனக்கு வியாதி, எனக்கு பயம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் படபடக்க ஆரம்பிக்கிறான். அநியாயத்துக்கு வேத்து ஊத்துது. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஊன்னு அந்த அம்மா ஒண்ணு இல்லன்னு அவனை காப்பாத்த கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அதே சமயம் கரண்ட் வந்து லிப்ட் திறக்க மாப்பிள்ளையோட மொத்த குடும்பமும் பாக்குது. ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இந்த மாதிரி பயம் அதிகமாயிடும், லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா பயமாயிடும், வேர்த்து ஊத்தும், சாரின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். எல்லா பேரும் பொண்ணை ஒரு முறை முறைக்கிறாங்க. பட் யாரும் பெருசா தப்பா எடுத்துக்கல. அப்புறம் இவங்க வந்த பிறகு ரொம்ப சிக்கலாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளையுடைய அண்ணன் நம்ம துளசி டீச்சர் அம்மாவை நிப்பாட்டி, நீ மட்டும் வந்திருக்கிற, குடும்பமா வந்தா நல்லா இருக்காது, அப்பா அம்மாவை கூட்டு வரலாமே அப்படின்னு ஒரு பிட்ட போட, இந்த பக்கம் மாப்பிள்ளையுடைய அம்மா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தானே, சின்ன வயசுலயே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டால அவங்க அம்மா, ஒரு காலம் உனக்கு எங்க பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கூட அதே மாதிரி தான் பிரிஞ்சு வந்திருப்பீங்கன்னு ஏத்தி விட்டு போறாங்க. இவ அழுக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு கல்யாண மாப்பிள்ளை என் குடும்பம் இந்த மாதிரி உன்னை டீஸ் பண்ணக்கூடாது சாரின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்தாலும் இவளுக்கு அழுகையா இருக்குது. அதை நம்ம ஹீரோ கவனிக்கிறார். அவளை தெம்பேத்துறதுக்கும் படத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் இழுக்கிறதுக்கும் மறுபடியும் ஒரு பாட்டுலயே யாரு பயங்கரமா ஆடுறா அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டி, எந்த ஜோடி நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்கும் போட்டி. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் அடுத்து களத்துல இறங்கி அவங்களும் பயங்கரமா டான்ஸ் ஆடி டான்ஸோட எண்டுல 2 பேரும் ஒரு பிரெஞ்சு முத்தம் கொடுக்க கிளம்பியாச்சு. அதை பார்த்ததும் துளசிக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம பயலுக்கும் தான். இவ்வளவு பண்ணியும் நம்ம அவங்கள எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்படுறா. இந்த காதல தோத்து போனவங்க எல்லாம் இந்த சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அப்புறம் சரக்கு அடிக்கிறதுன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு புதுசா ட்ரை பண்ண இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வரான்னு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான். அழுகிறவளுக்கு ஆறுதல் சொல்றான், சிரிக்க வைக்கிறான். துளசியும் இவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு மாதிரி இவனோட மனசுல துளசி இடம் பெறாப்ல தெரியுது. அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா அவங்க கால் பண்ணி என்னடா அப்டேட்னு கேட்கும்போது அவங்க கேட்கிற அப்டேட் கல்யாண பொண்ணு அனன்யாவை பத்தி. ஆனா நம்ம பைய சொல்றது எல்லாமே நம்ம துளசி டீச்சர் அம்மாவை பத்தி. துளசின்னு வார்த்தைக்கு வார்த்தை துளசியை பத்தி தான் பேசுறான். அப்பா அம்மா கூட அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் 2 பேரும் அன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு போதையிலேயே 2ம் பேசிக்கிட்டு தெரியுதுங்க. நின்ன இடத்துல இருந்து ஜாகிங் போலாமா போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டயர்ட் ஆகி படுத்துறாங்க. நண்பர்களா கட்டி பிடிச்சு படுத்து கிடக்க நம்ம பயப்பிள்ளைக்கு மறுபடியும் பாகுபலி கனவு வருது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு இந்த தடவை கேட்கறான். ஆனா சீன்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ப்ரொபோஸ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது அனன்யா கிட்ட இல்ல, துளசி டீச்சர் கிட்ட. ஐயோ அப்படின்னு டப்புன்னு கனவுல இருந்து முழிச்சவன் தெரிச்சு ஓடுறான். இந்த பக்கம் போதையில நம்ம வெட்டிங் பிளானரும் நம்ம நண்பரும் கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறாங்க. முழிச்ச பிறகுதான் நீ என்ன இங்க அப்படின்னு புலம்புறாங்க. அங்க அவங்க கிட்ட வந்து நண்பனை மட்டும் கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, கனவுல துளசி வந்தாடா, துளசியை கட்டிக்கிறியான்னு கேட்டேன்டா, எனக்கு என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியடா, நான் இப்ப துளசியை காதலிக்கிறேனா இல்ல அனன்யாவை காதலிக்கிறான்னு
என்னன்னு எனக்கே புரியலன்னு குழம்பிக்கிட்டு இருக்கான். டேய், எப்ப பார்த்தாலும் துளசின்னு துளசி கூடயே தெரியறதுனால துளசியை பத்தி கனவு வருது. வந்த வேலை என்ன? கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் தானே நம்ம டார்கெட். அந்த டார்கெட் வேலையை பாடுறா அப்படின்னு அட்வைஸ் போட்டதும் சரிங்கிறார். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. நம்ம ஜோடி சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்னன்னு யோசிக்குது. இப்போ மாப்பிள்ளையை நீ கொஞ்சி குலாவராப்ல ஏதாவது பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். மொட்டையா கொஞ்சி குலாவன்னு சொன்னதுனால இந்த அம்மா இவனை கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீரோவை. என்ன இல்லம்மா கல்யாண மாப்பிள்ளையம்மா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அவ போன பிறகு இல்ல அங்கதான் கொஞ்சம் அதுதான் சரி அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கிறான். கூட வந்து உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்க சரிங்கிறாரு மாப்பிள்ளை. அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கல்யாண பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன நகை போடணும், எப்படி இறங்கி வருவ, எப்படி கல்யாணம் நடக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம வெட்டிங் பிளானர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. பொண்ணு வரும்போது என்ன பாட்டு போடணுங்கிறத கூட கல்யாண மாப்பிள்ளையுடைய அம்மா தான் தீர்மானிக்கிறாங்க. ஆனா அப்போ குறுக்க போன நம்ம பய அனன்யாவுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்குன்னு இந்த பாட்டை போடுங்கன்னு எடுத்து சொல்றான். டிசம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்பதான் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு பாடி காமிச்சான்னு சொல்லிட்டு டேட்டு டைம் வரைக்கும் சொல்ல இவளுக்கு உள்ள ஒரு மாதிரியா குலுகுலுன்னு இருக்குது. யாருக்கு? கல்யாண பொண்ணுக்கு. அப்புறம் இந்த நடிச்சு காமிச்சு கரெக்டான படத்தோட பேரை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேம் நடத்துறாங்க. அதுல நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் டப்புன்னு அனன்யா கேட்ச் பண்றா. அதை பார்த்து மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளை ஒன்னு பண்ணி காட்டணும், யாரு கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். மாப்பிள்ளை உனக்கு எனக்கு அன்னைக்கு அப்படிங்கிறாப்புல ஒரு சைகை காட்டுறான். டப்புன்னு படத்தை அழகா சொல்லிடுறா. உடனே எல்லாரும் சீட்டிங்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த படத்தை? இல்ல எனக்கும் அவளுக்கும் ஃபேவரட்டான ஒரு படம்னா அந்த படம் தான், அதனாலதான் ஈஸியா கண்டுபிடிச்சா சொல்ல மித்த எல்லாரோட முகமும் மாறுறத கவனிக்கலாம். அப்புறம் மாப்பிள்ள அந்த பக்கத்துல ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அனன்யா அந்த பக்கம் வர்றா. என்ன எழுதுறேன்னு கேட்டா கல்யாணத்தப்போ உறுதிமொழி கொடுப்பாங்க. கவிதை நடையில ஏதாவது சொல்லி நான் உன்னை கடைசி வரை பார்த்துப்பேன், வச்சுப்பேன், கண்ணா பார்ப்பேன், உசுரா பார்ப்பேன், இப்படி ஏதாவது எழுதுவான் போல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னு இருக்கிறான். அந்த பக்கம் அனன்யா கூட இப்ப என்ன சிக்கல்னா திடுதுப்புன்னு இன்னார் தான் மாப்பிள்ளை இன்னார் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டதுனால மாப்பிள்ளைய பத்தி என்ன எழுதுன்னு இவளுக்கு வரல. எனக்கு இருக்கிற மாதிரியே தானே மாப்பிள்ளைக்கு என்ன பத்தி என்ன எழுதுறன்னு தெரியாம குழம்பிட்டு இருப்பாப்லன்னு எடுத்து சொல்ல, உன்னை பத்தி எவ்வளவு வேணாலும் எழுதலாம் சொல்லலாமே அப்படிங்கிற அவன் என்ன பத்தி எப்படிப்பா சொல்லு பாப்போம் அப்படின்னு இவ உன் காதோர வீசுற காத்து அப்படியே குளிர்ந்து போய் பனிக்கட்டியாவே ஆயிடுமா. அந்த பக்கம் என்ன பத்தி கல்யாண பொண்ணு என்ன எழுதுவா அப்படின்னு கேட்கும்போது கல்யாண மாப்பிள்ள கொஞ்சம் பதட்டமாயிட்டான்னா இந்த பப்பியோட கண்ணு மாதிரி கண்ணை வச்சுப்பானா. நானா பப்பி குட்டியான்னு கேட்க ஆமா செல்லமான பப்பி குட்டி அப்படின்றா அவ. இப்படி எழுத வேண்டிய வரிகளை எல்லாம் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சம்பந்தமே இல்லாம நம்ம துளசி டீச்சரும் இவனும் சொல்றாங்க. இது அவங்களுக்கு இன்னும் கில்ட்டி ஃபீலிங்கை கொடுத்துட்டு இருக்குது. நம்ம தப்பு பண்றோமோன்னு கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் துளசி ஓடியாந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஏன்னா மனசுல இருந்த விஷயங்களை இப்ப சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுல. கல்யாண பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் போல தோணுதுன்னு வந்து கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. ஆனா இவன் மனசு இப்போ படாத பாடுபட ஆரம்பிக்குது. அடுத்து என்ன மறுபடியும் கலரா பொடியை போட்டு ஒரு ஹோலி பாட்டு முழுக்க மாத்தி அடிக்கிறாங்க. இந்த 6 பேக் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சட்டையை கழட்டி காட்டிட்டு இருக்காங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு அன்னைக்கு 4 பேரும் போதையில இங்க இருந்து அவங்க தங்கி இருக்கிற அந்த பங்களாவுக்கு போகணும். ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நடந்து கூட போக முடியாம தவந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகையில போதையில உங்க கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்தோம்னு துளசி டீச்சர் அன்யா கிட்ட சொல்லிடுவா. சரி ஏதாவது ரியாக்ஷன் பெருசா இருக்குன்னு பார்த்தா கெக்கப்புக்குன்னு அவ சிரிக்கிறா. ஏன்னா அவளும் போதையில இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பொருள் இருக்கிற வர அதோட அருமை தெரியாது, அது இல்லைனா தான் அதோட அருமை தெரியும்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். துளசி டீச்சரும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கூட பழகிற பழக்கத்தையும் இன்னொரு பக்கம் கல்யாண மாப்பிள்ள கூட பழகின பழக்கத்தையும் யோசிச்சு பாக்குறா. இப்ப அவ மனசுக்குள்ளேயும் ஒரு குழப்பம். ஆனாலும் அடுத்து கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் முத்தா கொடுத்ததை நினைச்சு பார்த்துட்டு சரி அவங்க வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் கிளம்பிடலான்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போக பாக்குறா. அவ கிளம்பி வரதுக்கு இன்னொரு காரணம் நம்ம ஹீரோ மேல ஏதோ ஃபீலிங்ஸ் வராப்ல தோணுதா என்னன்னு தெரியல. வந்தவன் போக கூடாதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா பொட்டியை வாங்கிட்டு வா போட்ல எடுத்து வைக்கிறேன் வெயிட்டா இருக்கும்ல அப்படின்றா. எதையும் பாதில விட்டு போக கூடாது, இருந்து ஒரு கை பார்க்கணும் வைக்கணும்னு பயங்கரமா படத்துல வர டயலாக் எல்லாம் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றான். சரின்னு அவளும் போகாம இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. இந்த பக்கம் பாரிஸ்ல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அன்னைக்கு ஒரு வாரம் டைம் கிடைக்குமா கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்க ஒரு வாரம் டைமா வாய்ப்பே கிடையாதுங்க, அவ்வளவுதான் இந்த வாய்ப்பு உங்ககிட்ட விட்டு கையை வீறி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த பக்கம் பேசின லேடி காலை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இவ ஒரு மாதிரி வருத்தப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் துளசி டீச்சரும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நான் வாக்கப்பட்டு வந்த குடும்பம் இப்படி அவங்களோட பிசினஸ் பெருசா பாக்குறாங்க, ஆனா நானும் பிசினஸ் பண்றேன், ஃபேஷன் டிசைனிங் பண்றேன், ஏன் பிசினஸ் அவங்க ஹாபியா தான் பாக்குறாங்க. அம்மா சொல்றத தான் என் புருஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஆமாஜாமி போற வரைக்கும் குடும்பம் பிரச்சனை இல்லாம நல்லா போகும், என் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தன் அடையாளத்தை தொலைச்சாப்ல நினைக்கிறதா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்க இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதே மாதிரி இங்க வாக்கப்பட்டு போனா தனக்கும் அடையாளம் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் பாருங்க காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்குன்னு சில பேர் கிளம்புறாங்க. புலி கரடி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்கல, சிறுத்தை கிருத்த ஒண்ணு
கிடைக்கல. அப்புறம் சரி வந்த வரைக்கும் வந்துட்டோன்னு லோக்கல் மார்க்கெட், ஏரியா, கோயில், குளம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறா. ஏன் நர்வஸா இருக்கிறேன்னு நம்ம ஹீரோ கேட்க, நாளைக்கு கல்யாணம், அதனாலதான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்குங்கிறான். அப்புறம் ஹனிமூன் போகணும்னு சொல்ல, ஆமா ஹனிமூனுக்கு எங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டா 1 மாசம் யூரோப் போறாங்களாம், அப்புறம் இட்டாலி, அப்புறம் பிரான்ஸ், அப்புறம் கிரீஸ் நாடு, அப்புறம் பாலில கொஞ்ச நாள், அப்புறம் மாலத்தீவுல ஒரு 15 நாள்னு சொல்ல, அடி பாவி, உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற கடைசி லீவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? மொத்தத்தையும் 2 மாசம் 3 மாசத்துல லீவு போட்டு அனுபவிக்க போறீங்களா என்னன்னு கேக்குறாப்ல. ஆமா இவ்வளவு லீவு எப்படி உன் கம்பெனி உனக்கு கொடுக்குதுன்னு கேட்டா, இல்ல நான் வேலையை விட்டேங்கிறா. அரண்டு போறான் நம்ம பையன். எது வேலையை விட்டையா? எனக்கு அடுத்து நீ அதிகமா நேசிச்சது அந்த வேலையை தானே, வேலையை எதுக்கு நீ விட்ட அப்படின்னு கேட்க, அது கல்யாண மாப்பிள்ளையுடைய அம்மா கல்யாணத்துக்கு பிறகு வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க போல. அவங்க கூட நீ சம்பந்தமாயி போறதுனால நீ சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவும் மண்டைய கழுவி இருக்காங்க. கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம் வச்சிரு, குவைட் பண்ணிடு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க. சரின்னு இவளவு ஒத்துக்கிட்டா போல. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அப்ப எப்படி வேலை பார்ப்ப அப்படின்னு கேட்கும்போது, வேலை பார்க்கறது இவளுக்கு பிடிக்கும், அதான் போற வீடே ஒரு பெரிய பிசினஸ் பண்றாங்கல்ல, அந்த பிசினஸ்ல நானும் போய் வேலை பார்ப்பேன்னு சொல்லும்போது, அப்போ உனக்கான அடையாளம் இருக்குமான்னு கேட்க, ஏன் அப்பயும் நான் அனன்யா தானேன்னு சொல்ல, இல்ல அப்போ பாஸோட பொண்டாட்டின்னு தான் எல்லாரும் உன்னை பாப்பாங்க தவிர நீ எதிர்பார்க்கிற அந்த லைஃபோ அந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறார். இது இன்னும் குழப்பத்தை உருவாக்குது அவளுக்கு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ துளசி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுவா. அதை பார்த்து பொறாமப்பட்டு கல்யாண பொண்ணு நானும் ஊட்டி விடுவேன்னு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறா. மறுபடியும் இவங்க ஏதோ ஊட்டி விடுறத பார்த்துட்டு மறுபடியும் இவ ஏதோ ஊட்டி விட்டுறா. இது பிடிக்குமா பிடிக்கலையா எதையுமே கேட்காம உள்ள ஊட்டி விட்டா. திடீர்னு அவன் இரும ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு மீனுனா அலர்ஜியா. இவ ஊட்டி விட்டது மீனு போல. உடனே தொண்டை கவ ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறான்னு எல்லாரும் வண்டியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கிறா இவ துளசி. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் ஆயாச்சு. ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு அந்த அலர்ஜிக்கு ஏதோ ஒரு மருந்து போடுவாங்க போல. அது எவ்வளவு எம்ஜி போடணும்னு அண்ணனுக்கு தெரியல. இவன் சொல்லலாம்னு பார்த்தா இவன் வேற மயக்கத்துல கிடக்குறான். இவனால சொல்ல முடியல. ஒரு மாதிரி பதட்டத்துல அலர்ஜியில கஷ்டப்பட்டு இருக்கிறார். இந்த பொண்ணு உள்ள போகணும்னு சொல்லும் போது அண்ணன் நீ உள்ள போக கூடாதுன்னு கையை பிடிக்க, எர்ரா கையை அப்படின்னு கோவப்படுறாங்க. இவன் கையை பிடிக்கிற அண்ணனோட கையை ஒழுங்கா கையை விட்டுருன்னு. உடனே 2 பேரும் சண்டை போட கிளம்பிடுவாங்க போல. அந்த கேப்ல அந்த பொண்ணு உள்ள போயிட்டாங்க. சண்டை பெருசா நடக்கல. எவ்வளவு எம்ஜிங்க போடுறீங்க அப்படின்னு கேட்க, 0.4 mg 0.4 ml கொடுக்க போறதா சொல்லுவாரு டாக்டர். ஐயோ 0.4 இல்ல அவரோட அலர்ஜிக்கு 0.1 ml டோஸ் தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுத்தா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும், கார்டியாக் அரெஸ்ட் வந்துரும், மாரடைப்பு வந்துரும்னு சொல்றாப்ல. நல்ல வேலைமா நான் உடனே மருந்து மாத்திரேன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்த மருந்தெல்லாம் எடுக்கிறார். எடுத்துட்டு கரெக்டா அந்த 0.1 ml கொடுக்குறாரு. இந்த அம்மா மட்டும் உள்ள வரலனா மாப்பிள்ளை செத்தே போயிருப்பான் போல. சோ மாப்பிள்ளைய பத்தி நிறைய விஷயத்த இவ தான் தெரிஞ்சு வச்சிருக்கா. கல்யாண பொண்ணுக்கு தெரியல. அதுவும் அங்க ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. வெளியில வந்தா டாக்டர் நல்ல வேலை நீ காப்பாத்துன, இல்ல மாப்பிள்ளை செத்தே போயிருவான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா துளசிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நல்லபடியா தேடி மறுபடியும் பங்களாக்கு வந்தாச்சுங்க. பங்களாக்கு வந்த பிறகு கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இப்ப ஏகப்பட்ட குழப்பம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் குழப்பம். ஆனாலும் துளசி எவ்வளவு அழகா அந்த கோடீஸ்வரனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கா. அவ்வளவு நேசிக்கிறாள். அவங்க ஜோடி சேரதான் கரெக்டோ அப்படின்னு ஒரு செகண்ட் தோணுது. இல்ல அவளை இழக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு இன்னொரு பக்கமும் தோணுது. என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம அனன்யா அம்மா கிட்ட போய் என் மண்டைய கழுவி கடைசியில என்ன இப்படி நிக்க வச்சிட்டேல, என்ன முடிவெடுக்க போறேன்னு எனக்கு ஒண்ணு தெரியாம அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன். அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, யாரு நம்ம ஹீரோ பத்தி. ஆனா செட் ஆகாதுன்னு சொல்லியே என் மனசுல இருந்து அவனை வெளியேற்றிட்டேன். ஆனா இப்போ என் மனசு முழுக்க அவன் தான் இருக்கிறான். ஒரு தடவை உன் பேச்சை கேட்டுட்டு நான் அவனை வேணான்னு சொன்னேன். இன்னொரு தடவை நான் சொல்றதுக்கு தயாராக இல்ல, எனக்கு கல்யாணம் வேணாம், அவன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வேகமா நம்ம கல்யாண மாப்பிள்ளை வேற ஓடி வந்துட்டு இருக்கிறார். 2 பேரும் நேருக்கு நேரா நடுவுல சந்திக்கிறாப்புல ஒரு சூழல். வந்தவ உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும்னு சொல்ல அவனும் ஒரு மேட்டர் சொல்லணுங்கிறான். இவ தயங்கி இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வருத்தப்படுவான்னு பார்த்தா அவன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணம் வேணாம். 2 பேரும் பழைய எக்ஸ் கூட சேரலாம்னு முடிவெடுத்துட்டாங்க போல. அப்ப சூப்பர்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவன் அங்கிட்டு ஓடுறா. திரும்பி பார்த்தா அண்ணனும் அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. இது தப்பான முடிவுங்கிறாங்க. இவ்வளவு குழப்பம் பண்ற வந்து அவங்க 2 பேரையும் விரட்டி விடுறேன்னு அவன் சொல்லும்போது இல்ல விரட்டெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். அவங்க வந்தது நல்லதா போச்சு, இல்லனா தப்பான முடிவு எடுத்திருப்போங்கிறாரு மாப்பிள்ளை. பாரு உனக்கு இந்த வாட்ச் பிடிக்கணும் கூட ஏதாவது தெரியுமா என்ன, இல்ல என்ன ட்ரெஸ் வாங்கணும் கூட உனக்கு ஏதாவது புரியுமா என்ன, உனக்கு என்ன ட்ரெஸ் செட் ஆகுங்கிறது உனக்கு தெரியாது, உங்க அம்மாக்கு தாண்டா தெரியும், அம்மா சொல்றதாண்டா கரெக்ட்ங்கறாப்ல அண்ணன் பேசிட்டு இருப்பான். இங்க பாரு நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுப்பீங்க, நானும் போடுவேன், அப்புறம் சில நாளுக்கு பிறகு அதை தொடவே மாட்டேன், அந்த பக்கத்துல தூக்கி எறிஞ்சிருவேன். எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெஸ் வருத்தப்பட போறது இல்ல. ஆனா நீங்க எனக்கு உயிருள்ள ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறீங்க, அவளுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அட்வைஸ் போடுறான். கரெக்டா தான் பேசுறான். ஆனா அண்ணன் விடுறாப்ல தெரியல. அவரு அதெல்லாம் உனக்கு தெரியாது புரியாது இப்படியே பேசிட்டு இருக்க, சந்தோஷமா இருக்கிறதுனா அம்மா பாக்குற அந்த பொருத்தம் தான் கரெக்டா இருக்குன்னு பேசிட்டு இருக்க, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறியாக்கும் இல்ல அண்ணியத்தான் நீ சந்தோஷமா வச்சிருக்கிறியாக்குன்னு கேட்டுருவாங்க. போலின்னு ஒரு அற விட்டுறாரு. உன் மேல இருக்கிற பயமா இல்ல மரியாதையான்னு தெரியாது, உங்களுக்காக ஒரு தடவை நான் அவளை இழந்துட்டேன், மறுபடியும் இழக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு ஓடியாரான். இந்த பக்கம் வேகமா
ஓடியா அந்த நம்ம அனன்யா ஹீரோவை பார்த்து ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோ முந்திக்கிட்டு நான் ஒன்னு உன்கிட்ட சொல்லணுங்கிறா. இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்னு சொல்லி நீ வந்த பிறகுதான் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நீயும் அந்த துளசி டீச்சரும் வந்தது 2 பேரும் காதலிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே போய் எங்களை வெறுப்பேத்துறதுக்காக தான் நீங்க பண்ணீங்கிறது எனக்கு தெரியும். சோ அன்னைக்கு நீ ப்ரொபோஸ் பண்ண, இன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்றேன்னு இவன் மொண்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா. ஆனா இவன் அதிர்ந்து போறான். எஸ்ன்னு சொல்லல, நோவும் சொல்லல. அவளை தூக்கி விட்டு கண்கலங்கி நிக்கிறான். அதை பார்த்ததும் இவ புரிஞ்சுக்கிறா. நான் துளசியை காதலிக்கிறாப்புல நடிக்கத்தான் வந்தேன், ஆனா நிஜத்திலேயே காதலிச்சிட்டேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு உன் கண்ணு எல்லா உண்மையும் சொல்லுது, நீ போ அப்படின்னு சொல்ற. அவகிட்ட போ அப்படின்ற. ஓகேவா பக்காவா அப்படின்னு கேட்கும்போது முழு மனசோட அவ சொல்லல. பக்காவா அப்படின்னு அவன் கேட்கும்போது இல்லன்னு தலையாட்டு அழுக 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு இவன் ஓடி வராங்க. இவன் இங்க ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ள துளசி டீச்சரை நம்ம கல்யாண மாப்பிள்ள ப்ரொபோஸ் பண்ணி மோதிரத்தை நீட்டுறார். இவன் தூரத்துல இருந்து பாக்குறான். மோதிரத்தை அவ வாங்கிக்கிறா. 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இங்க தூரத்துல இருந்து சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சிரிச்சாப்புல முகத்தை அங்க காட்டிப்பான். ஆனா நீங்க ஒன்னா இதே மாதிரி இருக்கணும்னு ஒரு அட்வைஸ போட்டு திரும்பி பார்க்கும்போது அப்படியே அழுக ஊத்தும். அழுதுகிட்டே திரும்ப வந்துடுறான். நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க ஜோடி சேரதான் கரெக்ட், நாம பிரிஞ்சுட்டோங்கிற மேட்டரை நீ அது வரைக்கும் யார்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறம் தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்க அனன்யாவும் சரின்னு ஒத்துக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா கல்யாணம் நின்னு போதுங்கிறதுனால பெரிய பிரச்சனை வருது. அண்ணங்காரன் அடிக்க வர பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அடிக்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்காது. மனசு ஒத்து போயிருக்கிற 2 பேருக்கு நடுவில் நடந்தாதான் அது கல்யாணம். மனசு ஒத்து போகாத 2 பேருக்கு நடுவில் நீங்க நடத்துறது கருமாறி நரகத்துல தள்ளுறதுக்கு அது சமம். அதுக்கு கல்யாணம் நின்னு போறதே மேலுன்னு பயங்கரமா அட்வைஸ போட்டு தள்ளுறாரு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு வேற அட்வைஸ், ஏமா சாகுற வயசாயிடுச்சு, இப்பயும் உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நீயே முடிவெடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாழ்ற வயசுல இருக்கிற அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க இஷ்டப்படி அவங்க செலக்ட் பண்ணட்டுமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு அட்வைஸ். அப்புறம் அண்ணங்காரன், டேய் கட்ட பொண்டாட்டி நீ முத சந்தோஷமா வச்சிருக்கியாடா? அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த நொடி வர அவங்க பாரிஸுக்கு போக முடியல, அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியலன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஏன்டா அவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிறேன்னு அவனுக்கு ஒரு அட்வைஸ். எல்லாத்தையும் போட்டு நாங்க கிளம்புறோன்னு இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பி போகையில அந்த பக்கத்துல இருந்து வேக வேகமா அவ ஓடியாரா. இவனும் ஓடியாரான். ஒரு செகண்ட் குட் பை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நல்லபடியா போயிட்டு வான்னு அமுச்சு வைக்க இவனும் நல்லபடியா போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. என்ன குத்துனா இவங்க 2 பேருக்கு எடுத்து கல்யாணம் நடக்க போது சந்தோஷமா இருக்கட்டும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். துளசி டீச்சரோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்ப ஊருக்கு போறாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்னு துளசி டீச்சர் நினைக்கிறாங்க. போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி வருத்தத்தோட போவான். அனன்யா தான் ஆறுதலா நிக்கிறா. பழசெல்லாம் நினைச்சு பார்த்து காதல் தோல்வியில ஆமா கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் பாவம். இங்க ஏதோ ஒரு இன்விடேஷனை காட்டுறான். யாரு? நம்ம கல்யாண மாப்பிள்ள. யாருக்கு? துளசி டீச்சர் கிட்ட. மேபி புதுசா இன்விடேஷன் அடிக்கிறாங்க போல, புதுசா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க போல. அது கரெக்டா நம்ம ஹீரோ அவளை பார்க்கும்போது தான் நடக்கணுமா? ஏதோ திரும்ப பேசலான்னு வந்தவன் எதுவுமே பேசாம அமைதியா திரும்ப வந்துட்டான். பையன் காதல் தோல்வியில தெரியறத பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது, நண்பருக்கும் வருத்தமா தான் இருக்குது. அப்புறம் மெஹந்தி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மெஹந்தி வச்ச பொண்ணு நேத்து தான் 50 பேருக்கு மெஹந்தி வச்சேன் விக்ரம் சிங்கோட கல்யாணத்துக்கு அப்படின்னு எடுத்து சொல்ல அப்பதான் தெரிய வருது நம்ம அனன்யாவுக்கு அந்த கோடீஸ்வரனுக்கு நாளைக்கு கல்யாணம்னு. வேகமாவ ஹீரோவை தேடி ஓடியாரா. ஹீரோ காதல் தெளிவில தண்ணியில சைக்கிளிங் போய்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு யோ நாளைக்கு கல்யாணம், ஓ ஆளுக்கு கல்யாணம், அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, வா கல்யாணத்தை கெடுப்போன்னு கூப்பிடுறா. இவன் அப்படியெல்லாம் போய் ஒரு கல்யாணத்தை கெடுக்க முடியாது, நல்லா இருக்கட்டும்னு சொல்லும் போது ஏண்டா டேய் என் கல்யாணத்தை கெடுக்கும் போது மட்டும் வேக வேகமா வந்த அப்படின்னு அவ கேட்க பயபுள்ள முழிக்கிறான். பாயிண்ட் 2 வருஷம் லவ் பண்ணமா 2 வாரம் லவ் பண்ணமாங்கிறது முக்கியம் இல்ல, லவ் தான் முக்கியம், கமான் அப்படின்னு சொன்னதும் உணர்ச்சி வேகத்துல நம்மளும் சார் இன்னும் கிளம்புறான். வேக வேகமா ஓடியாரான். இப்போ இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு இந்த ஜோடி வந்து நிக்குது பாருங்க, ஃப்ரெண்டோட வந்து நிக்குது. பெருசா கலாட்டா பண்ணாம டான்ஸ் ஆடிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா உள்ள வர பாக்குறாங்க. பார்த்தா யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அனன்யா மாப்பிள்ளையுடைய அம்மாவை பாத்துறா. என்னமா இங்க வந்திருக்குன்னு கேட்டா உங்க புள்ளதான் என்ன இன்வைட் பண்ணா அப்படின்னு சொல்றா. இந்த கல்யாணமும் கெட்டு போயிடுமோன்னு அம்மாவுக்கு பயம். அப்புறம் நம்ம ஹீரோவை அண்ணங்காரன் பாத்துறான். அடுத்த நடி திரும்பி பார்க்கும்போது ஆள் அங்க இருந்து எஸ்கேப். ஆனா மாப்பிள்ளைய பாத்துறாரு. மாப்பிள்ளையும் இவனை பார்த்துட்டு டேய் மறுபடியும் ஏன்டா கல்யாணத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டா உங்க கல்யாணத்தை கெடுக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன், எப்ப பார்த்தாலும் நான் கட்டிக்கிற பொண்ணையே கரெக்ட் பண்றதுக்கு வந்து நிப்பியா, கெடுக்கிறதுக்கு வந்து நிப்பியான்னு அவர் கேட்கிறாரு. அண்ணியா தான்டா நீ லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அது முன்னாடி இப்ப நான் கல்யாண பொண்ணத்தான் லவ் பண்றேன் அப்படிங்கிறான். 2 வாரம் லவ் பண்ணாலும் காதல் காதல் தாங்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோ அப்படின்னு மாப்பிளைய கொஞ்சிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கத்துல புது கேரக்டர் ஒன்னு வந்து நிக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா நான் லவ் பண்றேன்னு மொட்டையா பேசுறேன். அந்த பொண்ணுக்கும் சுத்தி இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் மத்த ஆட்களுக்கும் இவன் லவ் யூன்னு சொல்றது கல்யாண மாப்பிளைய ஹீரோ லவ் யூ சொல்றாப்ல தெரிய போலின்னு ஒரு அறை கொடுக்குறா கல்யாண மாப்பிளைக்கு. நீங்க 2 பேரும் லவ் பண்றதா இருந்தா என்ன எதுக்கு கட்டிக்கிறேன்னு அவ கேப்பா. எது நானா இவனை லவ் பண்றேனா அப்படின்னு மாப்பிள்ள பதறாரு. அப்புறம் ஹீரோ மாப்பிளைய பார்த்து டேய் நீ என்னையடா லவ் பண்ற அப்படின்னு கேட்க அடச்சீங்கிறான் அவன். ஆமல்ல ஹீரோ உன்னை லவ் பண்றான் தானே, ஐ லவ் யூ எல்லாம் இப்ப சொன்னாப்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது சேச்சா நான் இவனை லவ் பண்ணல, நான் பொண்ணத்தான் லவ் பண்றேன் அப்படிங்கிறாப்ல. கல்யாண பொண்ணை லவ் பண்றேன்னு போலின்னு ஒரு அறை விழுகுது. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு. எதுக்குன்னா நான் தான்ப்பா கல்யாண பொண்ணு அப்படிங்கிற அந்த புது பொண்ணு. இது நீயா துளசியில கல்யாண பொண்ணுன்னு கேட்கும்போது துளசி கல்யாண பொண்ணு இல்லடா அப்படிங்கிறாரு மாப்பிள்ள. இவதான் கல்யாண பொண்ணுங்கிறாரு. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏண்டா அதுக்குள்ள துளசிய துரோகம் பண்ணிட்டியா, துளசிய கழட்டி விட்டுட்டியான்னு
டக்குன்னு சண்டைக்கு வர்றான் நம்ம ஹீரோ. டேய் ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்கன்னு இந்த பைய போட்டு டென்ஷன்ல குழந்தை மாதிரி கைய கால உதறிக்கிட்டு கத்துறத பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. எவனாவது என்ன அடிச்சீங்க நான் ப்ரூஸ்லி ஆயிடுவேன் அப்படிங்கிறான். ஏண்டா நீ துளசிய 2 வாரத்துல காதலிக்கும் போது நடுவுல இந்த 1 மாசத்துல நான் இந்த புது பொண்ணை காதலிக்க கூடாதா, எங்களுக்கு காதல் வராதா, காதல விழக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது வாஸ்தவமான பேச்சு தான். ஆமா கரெக்ட் தானு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாங்க, அந்த புது கல்யாண பொண்ணு ஒத்துக்கிறா. அப்ப துளசி அப்படின்னு இவங்க கேட்க பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ பாக்கையில அந்த மோதிரத்தை வாங்குவா, அவனை கட்டிப்பிடிப்பா. ஆனா நிஜத்துல அவ சொன்னதோ, உன்னை ஜெயிக்கிறதுக்கு இங்க வந்த இடத்துல நான் என்னையே இழந்து விட்டேன். யாருக்கிட்ட? நம்ம ஹீரோ கிட்ட இழந்துட்டதாவும், இப்போ கண்ண மூடி நினைச்சு பார்த்தா நீ என் முன்னாடி வரதை விட அவன் தான் அதிகமா என் முன்னாடி வரானோ. ஆனா அவன் அனன்யாவை லவ் பண்ணிட்டு இருக்கான், அவங்க சேர்றதுதான் சரி, அவங்க முன்னாடி நாம காதல் மாதிரியே நடிப்போம், அப்பதான் அவங்க பிரச்சனை இல்லாம இருப்பாங்கன்னு இவங்க பேசி முடிவெடுத்திருக்காங்க போல. நான் இந்த மாதிரி சொன்னதை ஹீரோ கிட்ட சொல்லிட வேண்டாம்னு வேற அவ சொல்லியிருக்கிறா. அதனாலதான் கல்யாண மாப்பிள்ள கோடீஸ்வரன் அவங்க பிரிஞ்ச மேட்டரை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லல. அதே காரணத்துக்காக தான் அனன்யாவும் அவங்க பிரிஞ்ச மேட்டரை நம்ம துளசி டீச்சர் கிட்ட சொல்லல. ஏண்டா ஊரு உலகமெல்லாம் பிக் பாஸ் மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு கதையை கேட்டா புறணி பேசாம இருக்கவே முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் இந்த உண்மையை ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கிட்டையாவது புறணியா சொல்லியிருந்தா கூட எங்க காதுக்கு வந்து சேர்ந்திருக்கும். சத்தியத்தை இவ்வளவு அக்கறையா காத்துக்கிட்டு இருந்தீங்களா? தேவையில்லாம 1 மாசம் வீணா போச்சு அப்படிங்கிறான். சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, ஓடு உன் காதலை தேடு ஓடுன்னு சொன்னதும் மறுபடியும் தெரிச்சு ஓடியாரா ஸ்கூலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்து தூக்கி செக்யூரிட்டி கிட்ட நீங்க கமிஷனர் மாதிரி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க சீனை போட்டு உள்ள ஓடியாந்துறாங்க. அவன் பிராடு பையன், அவனை பிடிங்கன்னு பின்னாடி செக்யூரிட்டிஸ் எல்லாம் விரட்டி வரும்போது அங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவுல ஓட்டப்போட்டி நடக்கும். அதுக்கு நடுவுல ஓடியாரான். எல்லாத்தையும் கெடுத்து இங்க பிரைஸ் கொடுக்குற இடத்துல துளசி டீச்சர் இருப்பாங்க. துளசி டீச்சரை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இறுக்கி அணைச்சு ஒரு உம்மை கொடுத்துட்டான். அதுவும் ஸ்கூல்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட், அவ்வளவு டீச்சர், அவ்வளவு பேர் இருக்கையில இந்த கூத்து நடக்குது. ஹெச்எம் பார்த்துட்டு அடச்சே பசங்க முன்னாடி இப்படியா அப்படின்னு ஒரு முறைக்கும். சைலண்டா கேக்குறான், என்னம்மா அவசரப்பட்டுட்டோமோ, உன் வேலை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல டெஃபினட்டா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாவ அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோயின். அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு அப்படின்னு அலாக்கா தூக்கி நீ நடக்கவே கூடாது, தூக்கிட்டு தான் கிளம்புவேன்னு ஸ்கூல்ல இருந்து தூக்கிக்கிட்டே கிளம்ப படமும் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க நம்ம குரூப்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கோ இல்ல மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கோ வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.